ஹாய்! இன்னைக்கு மார்ச் 9 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ எப்பவும் போல் இன்டர்நேஷ்னல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த யூஎஸ், இஸ்ரேல், ஈரான் இவங்க ஒரு 2வது வாரமாக சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. சரி, இதெல்லாம் எங்கே தொடங்குச்சுன்னு பார்த்தா, ஈரானோட முக்கியமான லீடர் அலி கமேனி கொல்லப்பட்டதுனால தொடங்குச்சு. ஸோ இப்போது அவரோட இடத்துக்கு அவரோட சக்ஸஸர், அவரோட பையன் வந்திருக்காப்புல. அவரோட பேர் முஜ்தபா கமேனி. ஓகேவா? ஸோ இப்போ இருக்க பஞ்சாயத்தெல்லாம் இவர் தான் பேசி முடிக்கிறாரு. அங்கே இருக்க ஈரானில் இருக்க எல்லா சுச்சுவேஷன்ஸையும் இவர் தான் ஹேண்டில் பண்ணுறாரு. மிலிட்ரி சைடு என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்கன்னா, ஓவர் நைட்டில், அதாவது நேற்று நைட்டு யூஎஸும் இஸ்ரேலும் சேர்ந்து டெஹ்ரைனுக்கு பக்கத்தில் இருக்க ஆயில் ஃபெசிலிட்டிஸை அட்டாக் பண்ணியிருக்காங்க. இப்படி அட்டாக் பண்ணால் ஈரான் சும்மா இருக்குமா? இருக்காது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ட்ரோன்ஸையும் மிசைல்ஸையும் வச்சு இஸ்ரேலை அடைச்சிருக்காங்க. ரைட்? சரி, என்னடா பஞ்சாயத்து, ஏன்டா அடிச்சுக்கிறீங்க? சும்மா இருக்க மாட்டாங்க. இதனால வேற என்ன பஞ்சாயத்துல நடந்திருக்குன்னா, ஓவராலாக கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்க ட்ராவல் பயங்கரமாக அஃபெக்ட் ஆகுது. துபாய் அண்ட் அபுதாபி இங்கே வந்து நிறைய ஃப்ளைட்ஸை வந்து ஹால்ட் பண்ணிட்டாங்க. இல்லைப்பா, இப்போதைக்கு எடுக்காத, நம்ம பாட்டுக்கு தெரியாமல் போய் நம்மளை அடிச்சிட்டாங்கன்னா அதனால எடுக்கல. ஸோ இந்த ஹால்ட் வந்து இந்த 2 வாரமாகவே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துகிட்டே தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஓவர் 52,000 இந்தியன்ஸை வந்து சேஃபாக வந்து கல்ஃப் ரீஜியன்லேருந்து எவாக்குவேட் பண்ணியிருக்காங்க இந்தியாவுக்கு. ஸோ எப்போலேருந்து இதை பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, மார்ச் 1ஆம் தேதியிலேருந்தே இதை பண்ண ஆரம்பிச்சாங்க. தம்பி அங்கே சேஃபில் வந்துரு நம்ம நாட்டுக்கு அப்படின்னு கிட்டத்தட்ட 52,000 இந்தியன்ஸை வந்து இந்தியாவுக்கு வந்து திரும்ப கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் சைட் பார்த்துடலாமா? எல்லாருக்கும் தெரியும், இந்தியா T20 வேர்ல்டு கப்பை வின் பண்ணிருச்சு. ஸோ 2026 வேர்ல்ட் கப்பில் T20 மென்ஸை யார் வின் பண்ணாங்கன்னா இந்தியா. ரைட்? சரி, ஃபைனல் மேட்ச் யார் கூட நடந்துச்சு? நியூசிலாந்து கூட. எங்கே நடந்துச்சு? நரேந்திர மோடி ஸ்டேடியம். நரேந்திர மோடி ஸ்டேடியம் எங்கே இருக்குது? அகமதாபாத்தில் இருக்குது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்? இந்த மேட்ச்சில் செம்மையாக செஞ்சது யார் அப்படின்னா சஞ்சு சாம்சன். அவர் வந்து பயங்கரமாக விளாண்டுருக்காரு. 89 ரன் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பும்ராவும் சும்மா இல்லை, ஜஸ்மித் பும்ரா செம்மையாக பவுலிங்கில் வந்து பண்ணி நம்மளோட விக்டரியை வந்து அவர் தான் செக்யூர் பண்ணியிருக்கார். ரைட்? ஓகே. ஸோ இந்த மேட்ச்சில் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் யாருக்கு கிடச்சிச்சு அப்படின்னா சஞ்சு சாம்சனுக்கு தான் கிடச்சிச்சு. இதுக்கு முன்னாடி இந்தியாவிலேருந்து 2 பிளேயர்ஸ் தான் இந்த பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் வாங்கியிருக்காங்க. யார் அப்படின்னா விராட் கோலியும் அதுக்கப்புறம் நம்ம பும்ராவும் தான் வாங்கியிருக்காங்க. 3rd இந்தியன் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட்டாக யார் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னா நம்மளோட சஞ்சு தான். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வேர்ல்டு கப் T20 மென்ஸ் வின் பண்ணியாச்சு. இதுக்கு ப்ரைஸ் கொடுப்பாங்கல்ல, எவ்வளோ காசு கொடுத்தாங்க தெரியுமா? 27.48 crores. எதுக்கு? இந்த டைட்டிலை வின் பண்ணதுக்கு. ரைட்? அடுத்தது போகலாமா? அதுக்கப்புறம் நேஷ்னல் லெவலில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்துருக்கலாமா? நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி டெல்லி மெட்ரோவில் 2 காரிடார்ஸை வந்து இனாகுரேட் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ இதில் முக்கியமான காரிடார், ஃபஸ்ட்டு காரிடார்னா இந்தியாவோட ஃபஸ்ட்டு ரிங் மெட்ரோ. ஸோ ரிங் மெட்ரோனா என்னன்னா, ஒரு சிட்டியோட சென்டரில் ஒரு பாயிண்ட் இருக்கும். எல்லாரும் அங்கே வந்து தான் வேறு பாயிண்ட் போயிட்டே இருப்பீங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அந்த பாயிண்ட்டுக்கு போகாமல் சிட்டியோட சென்டரை டச் பண்ணாமலே த்ரூ அவுட் த சிட்டி வந்து ட்ராவல் பண்ணலாம். ஸோ அதுக்கு பேர் தான் ரிங் மெட்ரோ. இப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எங்கே வேணால் ஏறி எங்கே வேணால் இறங்கிக்கலாம், சென்டருக்கு போகாமலே. ஸோ இந்த மாதிரி கான்செப்டுக்கு பேர் தான் ரிங் மெட்ரோ. ஸோ இதில் இந்தியாவோட ஃபஸ்ட்டு ரிங் மெட்ரோவை டெல்லி மெட்ரோ ஓடுது. ஸோ அதை பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இனாகுரேட் பண்ணிட்டார். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நேற்று மார்ச் 8 உமன்ஸ் டே இல்லையா? அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, UN உமன்ஸோட ஈக்குவாலிட்டிக்காண்டி ஒரு கான்ஃபரன்ஸை வந்து நடத்துகிறாங்க. என்னைக்கு அப்படின்னா மார்ச் 9, அதாவது இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு UN ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு மேஜரான கான்ஃபரன்ஸை நடத்த போகுது. எதப்பா டிஸ்கஸ் பண்ண அப்படின்னா லீகல் ஈக்குவாலிட்டி ஃபார் உமன்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. நேற்று தான் உமன்ஸ் டே, ஆனால் இன்றைக்கி தான் இந்த கான்ஃபரன்ஸ் இருக்குது. சரி, இந்தியாவில் ஏதாவது பெரிய உமன் அச்சீவ்மெண்ட் நடந்திருக்குன்னா எஸ், நடந்திருக்கு. பல வருஷ காலங்களாக நியூக்ளியர் பவர் பிளான்ட்லாம் நம்ம என்ன நினச்சிருப்போம், ஒரு சயின்டிஸ்ட், அப்படி தான் ஒரு மேல் சயின்டிஸ்ட் லீட் பண்ணி தான் இதெல்லாம் போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா ஒரு ஃபீமேல் ஹெட்டு வந்து ஃபங்க்ஷனல் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் என்ன கண்ட்ரியை வந்து லீட் பண்ண போகிறாங்க. அவங்க யாருன்னா RM நாச்சாமணி. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் டைம் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டோட ஹெட்டாக ஒரு உமன் வராங்க. ஸோ அவங்களோட பேர் RM நாச்சாமணி, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம்
நார்த் இந்தியாவில் எஸ்பெஷலி டெல்லியில் ஒரு பயங்கரமான ஹீட் வேவ் வரப்போகுது. மோஸ்ட்லி டெம்பரேச்சர் வந்து 36 டிகிரி செல்சியஸை தாண்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்த்துடலாமா? ஸோ நம்ம மூளையையும் சிப்பையும் கனெக்ட் பண்ண முடியுமா? யோசிக்கிறீங்கல்ல, படம் பார்க்குற மாதிரி இருக்குல்ல, கிட்டத்தட்ட அப்படி தான். ஸோ இது வந்து இது வரைக்கும் ஒரு மாதிரி மூவிஸில் மட்டும் பார்த்த சயின்ஸ் ஃபிக்ஷனாக இருந்துச்சு. இந்தியா வந்து நாங்கள் இதை ஒரு ப்ராஜெக்டாக எடுக்கிறோம் அப்படி சொல்லி முன்னிருந்து எடுத்திருக்காங்க. ஸோ யாருன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மூன் ஷாட் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மூன் ஷாட்டோட வேலை என்ன அப்படின்னா பிரெயின் சிப் இன்டர்ஃபேஸ். ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு நான் இன்வேசிவ், அப்படியே மண்டையை பொழுந்து பிரெயினுக்குள்ளே வைக்கிற மாதிரி சிப்பெல்லாம் கற்பனை பண்ணப்படாது, ஒரு நான் இன்வாசிவான சிப். ஸோ இது மூலியமா நம்மளோட நியூரான்ஸில் வர சிக்னல்ஸை கேட்ச் பண்ணி நம்மளோட மோட்டார்ஸ்க்கு திரும்ப சிக்னல்ஸ் கொடுக்கணும். ஸோ இதுக்கு ஒரு டெக்னாலஜி வேறு அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அந்த டெக்னாலஜி பேர் என்ன தெரியுமா? நியூரோமார்பிக் ஹார்ட்வேர். ஸோ இந்த ஹார்ட்வேர் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட பிரெயின் சிக்னல்ஸையும் மோட்டார்ஸையும் நல்லா கனெக்ட் பண்ணும். சரி, இதெல்லாம் எதுக்குப்பா பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்ட்ரோக் சர்வைவர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி. ஸோ அவங்களோட மோட்டார் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் அவங்க ரீகெயின் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காண்டி ஏஐயும் அவங்களோட பிரெயின் சிக்னல்ஸையும் கனெக்ட் பண்ணி ஒரு நான் இன்வாசிவ் சிப் மூலயமா அவங்களுக்கு அவங்களோட மோட்டார் பவர்ஸை கெயின் பண்ணுறதுக்கு, அவங்க ஈஸியாக ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு சிப்பாக தான் இது இருக்க போகுது. இது ஒரு பிரெயின் சிப் இன்டர்ஃபேஸ். இது யார் பண்ணுறாங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸு. யார் கூடயாவது பார்ட்னர்ஷிப் வச்சுருப்பாங்கல்ல, யார் கூடனா பிரதீக்ஷா ட்ரஸ்ட்டு கூட. பிரதீக்ஷான்ற ஒரு ட்ரஸ்ட்டு கூட சேர்ந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் வந்து இதை பண்ணுது. ஸோ இந்த ப்ராஜெக்டோட பேர் மூன் ஷாட் பிரெயின் ப்ராஜெக்ட். ஓகேவா? அடுத்தது போகலாமா? அதுக்கப்புறம் எக்கனாமி. மிடில் ஈஸ்டில் போகிற பஞ்சாயத்துக்கு நமக்கெல்லாம் என்ன கிடைக்குமா அப்படின்னு நினச்சா இந்தியா தான் இதில் ஒரு கிங் மாதிரி ஒரு நல்ல பிளான் பண்ணியிருக்கு. ஆயில் பாலிசி சவரின் அப்படின்னா இந்தியனோட ஆயில் பாலிசி நம்மளை பயங்கரமாக பாதுகாக்குது. நம்மக்கிட்ட இது வரைக்கும் 250 மில்லியன் பேரல் ஆஃப் ரிசர்வாயர்ஸ் இருக்குது. ஸோ பெட்ரோல் அண்ட் இது எதுக்கு அப்படின்னா பெட்ரோல் அண்ட் டீசல் ப்ரைஸ் வந்து பயங்கரமாக ஸ்பைக் ஆகாமல் பாதுகாக்க. ஸோ எப்போவுமே இந்தியா வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ஸ்டாக் வச்சுட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டாக் தான் இப்போதைக்கு நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. ரைட்? ஸோ அதுக்கப்புறம் யூஎஸ் வேவர்னு ஒன்று வந்துச்சுல்ல, எதுக்கு? நம்ம நேற்று கரண்ட் அஃபேர்ஸில் படிச்சிருப்போம். நேற்று மீன்ஸ் ஃப்ரைடே கரண்ட் அஃபேர்ஸில். ஸோ யூஎஸ் என்ன சொல்லியிருக்குன்னா இந்தியாவை, தம்பி நீ 30 நாள் ரஷ்யா கிட்டேருந்து என்ன வாங்கிக்க தம்பி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் வாரில் பஞ்சாயத்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படி சொல்லி யூஎஸ் சொல்லிடுச்சு. ஸோ நம்ம 30 நாளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரஷ்யா கிட்டேருந்து இந்தியாவுக்கு என்ன வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம நரேந்திர மோடி ஒரு வெபினார் வந்து பேசியிருக்காரு. ஸோ அந்த வெபினாரோட பேர் என்னென்னா சப்கா சாத் சப்கா விகாஸ். கஷ்டமாக இருக்குல்ல, எனக்கு அப்படித்தான் இருக்குது. ஸோ இது எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா எப்படி 2026 வரப்போகிற பட்ஜெட் வந்து ரூரல் இந்தியாவுக்கு தேவையான விஷயங்களை ஃபுல்ஃபில் பண்ணும் அப்படின்றத பற்றி தான் அவர் வந்து பேச போகிறாரு. பேசியிருக்காரு. ஓகேவா? அவ்வளோதாங்க கைஸ், கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா? டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நினைக்க படிச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு 10லேருந்து 15 பாயிண்ட்ஸு முடிஞ்சிடும். அதே மாதிரி டெய்லி படிக்கிறப்போ நேற்று என்ன நினச்சி இன்றைக்கி என்ன நினச்சின்னு ஈஸியாக கனெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், ஞாபகம் இருக்கும். ஒரே நாள் உட்காந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஞாபகமாக டெலிகிராம் சேனலோட லிங்க்கை கமெண்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன், ஜாயின்